இப்போ எங்க நம்ம எங்க போறோம்? வேலம் மாலுக்கு. அதிரனுடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோல பாப்போமா? இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. பிகாஸ் சாரை எழுப்பி குளிக்க வச்சு கிளப்பி கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் இதுல கவர் பண்ணி அது என்னமோ தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னா அது ஏதோ ஒரு தனி எமோஷன் தான். அதிரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பேன் கேக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருந்தேன். மெஸ்ஸி ஆகாத மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க எப்படியும் மேலே கீழே பூசி கீழே கொட்டி அந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஸ்நாக்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அவங்களும் வந்து ஸ்கூலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹெல்தியா இருக்கணும், அதே மாதிரி வந்து நான் மெஸ்ஸியா இருக்கணுங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் டேக்கு பேன் கேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி, குவிக்கா ரெடி பண்ணிடலாம். அண்ட் வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. ரொம்ப நேரத்துக்கு அவனை கொஞ்சம் ஃபில்லிங்கா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது எனக்கு இந்த பேன் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ செய்யும் போதே பாதி இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நானும் ஸ்கூல் வரேன்ப்பா. நீ பெருசா இருக்குல்ல அப்புறம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதா? எங்க அம்மா அப்படியே அவங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி சாரை வந்து பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் சொன்னா थैंक यू சொல்லு. thank you பை சொல்லுடா. bye bye அதிரனுக்கு ஒரு 6 மாசமாவே ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உனக்கு நிறைய டாய்ஸ் கொடுப்பாங்க, ஜாலியா விளையாடலான்னு ஃபுல் ஹைப் பண்ணி வச்சிருக்கோம். சார் ஒரு ஜாலி மூட் ஆயிட்டாரு. ப்ரீகேஜி படிக்கிறேன். நானா பிரேக்கிது படிக்கிறேன். நீ யோகா சென்டர் நீ யோகா சென்டர் தான போணும் என்னப்பா? யோகா சென்டருக்கு போணுமா? உச்சார மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? எங்க போவீங்க? யார்கிட்ட சொல்லுவீங்க? டீச்சர்கிட்ட சொல்லுவீங்களா? என்ன சொல்வீங்க? உச்சார மாதிரி இருக்குன்னு சொல்லணுமா? பக்கம் வந்தா உச்சா வந்தா சொல்லணும், சரியா? குட் பை பா. நம்ம வீட்டு குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறாங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எங்க குடும்பத்துல எல்லாரும் நானும் வருவேன் அதிரன் டிராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுனால எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். ஊர்ல இருந்து அவனோட 2 அத்தையும் காலையிலே ஃபோன் பண்ணி ஃபுல் விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் கொடுத்தாச்சு. உள்ள நுழையும் போது இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஜாலியா எக்ஸைட் ஆயிட்டு கிளாஸ்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது தவக்கல, அது வந்து ஸ்டார் ஃபிஷ், இது மீன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட் ஆயிட்டான். கொஞ்ச நேரம் சமத்தா உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் சுத்தி சுத்தி நடந்துட்டு இருந்தான். நாங்களும் வெளியில இருந்து பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு குழந்தையும் அழ ஆரம்பிச்சோடனே சார் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வெளியே கூட்டு போங்கன்னு ஒரே ஆடம். இருடா நாங்க வெளியே தான் இருக்கோம் வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு வந்தாச்சு. சாருக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நாங்க டிராப் பண்ண போயிருந்தோம். ரிட்டன் வந்து டிரான்ஸ்போர்ட்லயே வந்துட்டான். அவனுக்கு இனிமே ரெகுலரா வந்து ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் தான். எங்களை பார்த்த உடனே சாருக்கு மூஞ்சே இல்ல. இறங்கின உடனே என்னை ஏமா விட்டுட்டு போனேன், நான் எவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்டான். பாவமா இருந்துச்சு, அது அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு கேட்கும் போது. இப்படிதான் அது என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பை.